தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கின்றன. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கத்துக்கான சட்டமன்ற தேர்தல் தேதியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் மே 4ஆம் தேதி 5 மாநிலங்களிலும் வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் தேதி அறிவிப்பை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகளின்படி இனி மாநில அரசு தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பு இயங்கும். புதிய நலத்திட்ட உதவிகள் அறிவிக்கவோ நிதி ஒதுக்கீடு செய்யவோ முடியாது. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் புதிதாக பணி நியமனம் செய்ய முடியாது. அரசு அலுவலகங்களில் தலைவர்களின் படங்கள் மறைக்கப்படும். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் படங்கள் உள்ள அரசு விளம்பரங்கள் நீக்கப்படும். வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே தேர்தல் செலவு செய்ய அனுமதிக்கப்படும். பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழு போன்றவை வேட்பாளர்களின் செலவுகளை கண்காணிக்கும். அனுமதிக்கப்பட்ட வரம்பை விட வேட்பாளர் அதிகமாக செலவு செய்திருப்பது தெரிய வந்தால் அந்த நபர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். வாக்காளர்களுக்கு பரிசு பொருள், பணம், மதுபானம் போன்றவை வழங்குவது தேர்தல் நடத்தை விதிப்படி குற்றமாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். பண விநியோகத்தை தடுக்க சாலைகளில் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்படும். மேலும் பொதுமக்கள் உட்பட யாராக இருந்தாலும் உரிய ஆவணங்களின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக கொண்டு சென்றால் அது பறிமுதல் செய்யப்படும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.